வெல்கம் டு டிஎஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த டாப்பிக்கில் நம்ம டோட்டலாக வந்து 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த டாபிக் வந்து என்எம்எம்எஸ் என்டிஎஸ்சி டெஸ்ட்டு மாதிரியான எக்ஸாம்ஸில் சேட் பாட்லேருந்து இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி டெட் மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சிக்க போகிற ரெண்டு முக்கியமான ஃபார்முலா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I is equal to PNR/100 அண்ட் தென் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை வச்சு உங்களுக்கு நாங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, இதில் வர டேர்ம்ஸ்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம SIன்னு ஷார்ட்டாக நம்ம சொல்லலாம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம டினோட் பண்ணுவோம். I is equal to PNR divided by 100. இதில் P அப்படின்றது என்னென்னா பிரின்சிபல் ஆர் சம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போது நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்லேயோ இல்லை ஒருத்தர் மணி லெண்டர்கிட்டையோ யார்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன் வாங்குகிற அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தான் நம்ம கடன் வாங்குவோம். அதை தான் வந்து நம்ம பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து நான் ஒரு 5 lakhs வந்து நான் கடன் வாங்குறேன் அப்படின்னு இருக்கட்டும். ஓகேவா? 5 lakhs கடன் வாங்குகிறேன், அதை நான் வந்து ஒரு 2 yearsக்கு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் n. ஓகேவா? இல்லை 1 வருஷம் வச்சுக்கலாம், 2 வருஷம் வச்சுக்கலாம், எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி கொடுப்போம் இல்லையா? இல்லை மாதக்கணக்கில் கூட வச்சுக்கலாம். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்னு சொல்லிட்டு நம்ம மாதக்கணக்கில் கூட நம்ம வாங்குகிற அந்த பிரின்சிபல் இருக்கு இல்லையா, P, நம்ம வாங்குகிற கடன் வாங்குகிற அமௌண்ட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அந்த கடன் வாங்குகிற அமௌண்ட்டு வந்து P, பிரின்சிபல். ஓகேவா? அடுத்து நம்ம எத்தனை வருஷமோ இல்லை எத்தனை மாதம் வச்சுக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 lakhs வாங்கிட்டு அதை நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years வந்து நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். இப்போது ஒருத்தர்கிட்ட நான் கடன் வாங்குறேன்னா, அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு 5 லட்சம் வாங்குறேன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் 5 லட்சமே அவங்ககிட்ட திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாது. அவங்கக்கிட்ட கடன் வாங்குறதுக்கு அவங்க சம் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. ஓகேவா? எத்தனை % அப்படின்னு போடுவாங்க. வீட்டில் வந்து நம்ம பெரியவங்க பேசுகிறத கேட்டிருப்போம். 2 பைசா வந்து வட்டி, 4 பைசா வட்டி, 5 பைசா வட்டின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பெரியவங்க பேசுகிறத கேட்டிருப்போம். பைசா கணக்கில் சொல்லுவாங்க, 1 பைசா வட்டி அப்படின்ற மாதிரி பைசாவில் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பேங்க்லலாம் கடன் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஆர். ஓகேவா? ஆர் ஃபார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது வந்து பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 10% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு பர்சன்டேஜில் சொல்லுவாங்க பேங்க்கில் நம்ம வந்து கடன் வாங்கும்போது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ஒருத்தருக்கிற வாங்குகிற அமௌண்ட் வந்து Pன்னு வச்சுக்கணும், பிரின்சிபல். நான் ஒருத்தர்கிட்ட வாங்குகிற கடன் வந்து பிரின்சிபல் P. அதை நம்ம எத்தனை வருஷம் வச்சுக்கிறோமோ அதை வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் நம்மளுக்கு அந்த கடனே நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அதை வந்து நம்ம 10% நம்ம வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஸோ இதில் நான் இந்த PNRக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பை 100ன்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு டோட்டலாக அவங்களுக்கு நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 5 லட்சம் இருக்கு இல்லையா, அது கூட எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அவங்களுக்கு கொடுக்கணும், எவ்வளோ வட்டி கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போ சப்போஸ் வந்து நம்ம இங்கே Pக்கு பதிலாக 5 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 5 lakhs போடுறேன். 5 lakhs. ஓகே, இங்கே வந்து இன்ட்டு இருக்கிறதா அர்த்தம். Pக்கு எண்ணுக்கும் நடுவில் இன்ட்டு இருக்குது, பெருக்கல் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது, எண்ணுக்கும் ஆருக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ P எழுதிட்டு நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு n வந்து 2ன்னு போட்டுக்கிறேன், இன்ட்டு ஆர் வந்து நம்மளுக்கு 10. ஓகேவா? ஏன்னா நான் 10%ன்னு எடுத்துக்கிட்டேன், டிவைட் பை 100 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? 5 2s are 10, இங்கே ஒரு 3 0 இருக்குது, இங்கே ஒரு 1 0 இருக்குது. ஓகேவா? ஆன்சர் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், 1 lakh கிடச்சிருக்கு. ஓகேவா? பிரின்சிபல் 5 lakhs இருந்து, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இருந்து, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருந்தால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் I வந்து நம்மளுக்கு வந்து 1 lakh. ஓகேவா? ஸோ நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பிரின்சிபலுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஃபார்முலா தான், இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா I is equal to PNR/100 ஃபார்முலா வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? I equal to PNR/100 ஃபார்முலா வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.
ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கடன் வாங்குறத பிரின்சிபல்னு எடுத்துக்கணும். பிரின்சிபல் ஆர் சம்முன்னு சொல்லலாம், எஸ்இஎம் சம்முன்னு சொல்லலாம். ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கிறோமோ அதை நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொல்லணும். எத்தனை பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்களோ, இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களோ அதை வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் அமௌண்ட் ஃபார்முலா பாருங்கள். பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட்னா என்ன அப்படின்னா, பர்டிகுலர் அமௌண்ட் கடன் வாங்குறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை கடன் வாங்கிட்டு லாஸ்ட்டாக திரும்ப கொடுக்கும்போது நம்ம வாங்கின கடனை மட்டுமா கொடுப்போம்? இல்லை, அந்த கடனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து தான் நம்ம கொடுப்போம் இல்லையா. நம்ம வாங்கின கடனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து நம்ம வாங்கின கடனோட சேர்த்து கொடுப்போம். ஓகே, ஸோ நம்ம வாங்கின கடன் பிரின்சிபலோட அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதோ அதையும் சேர்த்து தான் நம்ம லாஸ்ட்டாக பே பண்ணுவோம். ஸோ அமௌண்ட் அப்படின்றது நம்ம வாங்கின கடனோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அமௌண்ட்டு. ஓகேவா? இந்த அமௌண்ட்டுன்றது ஒரு 2 இயர்ஸ் நம்ம வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ்னால் 2 இயர்ஸ் கழிச்சு கொடுக்குறது, அந்த தான் வந்து நம்ம அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாகவே வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் தான் சம்ஸ் போட போகிறோம். ஒரு 20 கொஷின்ஸ் வந்து இதில் சால்வ் பண்ணலாம். ஓகே, 8 கொஷின்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணியிருப்பேன். மீதி 12 கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷினாக அந்த 8 கொஷின் மாடல்லையும் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அதில் ஒன்றுத்துலேயும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I is equal to PNR by 100ல அண்ட் தென் அமௌண்ட் ஃபார்முலாவில். ஓகேவா? ஸோ மொத்தம் இதில் என்ன இருக்குது, எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5. ஓகே, ஸோ இந்த 5 வேல்யூஸில் பர்டிகுலராக இந்த 4 வேல்யூஸில் வந்து 3 வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. மேபி வந்து இந்த 3 வேல்யூ கொடுத்துட்டு I கேட்கலாம், இல்லைனா இதில் INR கொடுத்துட்டு P பிரின்சிபல் கேட்கலாம், இல்லைனா வந்து IPR கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்கலாம், இல்லைனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNலாம் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 வேல்யூஸில் எதனா 3 வேல்யூஸ்க்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துட்டு எதனா ஒன்று கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்குவோம். அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டும் கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அமௌண்ட்டு கொடுத்துட்டாவே நம்ம அமௌண்ட்டோட ஃபார்முலா எழுதி P + IN போட்டு கூட பிரின்சிபல் கொடுத்துருந்தா பிரின்சிபல் சப்ஸ்டியூட் பண்ணிடணும், இல்லை இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்ட்ரெஸ்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3ல் 1 2 3 இந்த 3 வேல்யூஸில் எதனா 2 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தேர்ட் வேல்யூ நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் வந்து அமௌண்ட்டும் பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? First question, find the simple interest on ₹25,000 at 8% per annum for 3 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைரெக்டாகவே எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கொஷனில் 25,000ன்றது நம்மளுக்கு பிரின்சிபல். ஓகேவா? 8% அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. எத்தனை இயர்ஸ்க்கு பாருங்கள், 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் n வந்து 3 இயர்ஸ்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ டைரெக்டாக வந்து கொஷனை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா தெரியும், அதை எழுதிட்டு கொடுத்துக்கிறது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 இல்லை is equal to P வந்து 25,000. ஸோ Pக்கு பதிலாக 25,000 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்ட்டு Nன்றது வந்து 3 இயர்ஸ். ஓகேவா? இன்ட்டு Rன்றது 8%. ஸோ 8 போட்டுக்கலாம். அந்த பர்சன்டேஜுக்கு தான் டிவைடட் பை 100 இருக்குது. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 100. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 250 இன்ட்டு 8 3s வந்து 24 இருக்குது. ஓகேவா? ஸோ 250யும் 24யும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ₹6,000 கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட் மல்டிப்ளை திஸ் 2 numbers. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 6,000. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். அண்ட் டைரெக்டாகவே வந்து பிரின்சிபல் எவ்வளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் இது. ஓகே, ஸோ இந்த மாடலில் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் a simple interest for the principal amount ₹1,000 1 இயரில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி சேம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எழுதி PRN இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாடலில் இன்னொரு கொஷின் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹35,000 at 9% ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் டிட்டோ இந்த நான் போட்ட மாடல்லே வந்து இந்த 2 சம்முக்குமே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்க்கலாம். Arjun borrowed a sum of ₹5,000 from a bank at 5% per annum
ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட் டு பி பெய்ட் அட் த எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அர்ஜுன்றவர் வந்து பேங்க்ல இருந்து 5000 ருபீஸ் வந்து கடன் வாங்குறாரு. ஓகேவா? ஸோ அவங்க வாங்குற கடனை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், பிரின்சிபல்னு எடுத்துக்கணும். சம்முன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். சம்னாலும் பிரின்சிபல்னாலும் ஒன்று தானே. ஓகேவா? ஸோ அர்ஜுன் வாங்கின அந்த அமௌண்ட் 5000 வந்து நம்ம பீன்னு எடுத்துக்கணும். ஓகே, 5% கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே 5% ஆர். ஓகேவா? ஸோ எத்தனை இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க பாருங்கள், 3 இயர்ஸ்க்கு கேட்டுறாங்க. ஸோ ஆஃப் இயர்ஸ் வந்து 3. ஓகே, ஸோ பி கிடச்சிருச்சு, என் கிடச்சிருச்சு, ஆர் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு ஃபார்முலாவுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் தி அமௌண்ட் டு பி பெய்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும், ஓகே, இன்ட்ரெஸ்ட்னால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால ஒன்று தானே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அமௌண்ட் ஏவும் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, இன்ட்ரெஸ்ட்டு அமௌண்ட் ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஃபார்முலா எழுதி ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து PNR/100 இல்லையா. ஸோ P வந்து நம்மளுக்கு வந்து பிரின்சிபல் வந்து இங்கே 5000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இன்ட்டு R வந்து 5. ஓகே, டிவைடட் பை 100. 00 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணால் 750 ருபீஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 750 ருபீஸ். எக்ஸ்ட்ரா வந்து கூட வந்து அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, A = P + I. அதாவது பிரின்சிபலையும் நம்மளுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு வந்து 5000. ஓகேவா? ஸோ 5000 கூட நம்மளுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 750 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 5750 ருபீஸ். ஓகேவா? ஸோ அமௌண்ட் டு பி பெய்டு அட் த எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் வந்து 5750 ருபீஸ். ஓகேவா? ஸோ பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் அமௌண்ட் வந்து 5750 ருபீஸு அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் வந்து 750. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு மாடலில் நம்ம பார்த்தது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சி விட்டுட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அமௌண்ட்னா என்ன, கடன் வந்து ரிட்டன் கொடுக்கும்போது நம்ம வாங்கின கடனோட அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கொடுப்போம் இல்லையா, அதனால தான் அந்த பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம அமௌண்ட்டு போடுறோம். ஓகேவா? நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான். ஓகே, ஸோ இந்த மாடல்லையும் 2 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள். Shadi borrowed ₹6,000 from a bank for 7 years at 12% per annum. What amount will clear off her debt அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இதில் அமௌண்ட்டு மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அமௌண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து பிரின்சிபல் ப்ளஸ் ஐ தானே அமௌண்ட்டோட ஃபார்முலா. பிரின்சிபல் நம்மளுக்கு இங்கே 6000 இருக்குது. ஐனா இன்ட்ரெஸ்ட்டு. ஐ தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஐன்றது என்ன, எஸ்ஐ ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR 100/100 போட்டுட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதனோட ஆன்சர் எடுத்துகிட்டு போய் இதில் பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஒரு கொஷனில் வந்து பிரின்சிபலில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டு அமௌண்ட் டு பி பெய்டு அட் த எண்ட் ஆஃப் தி இயர் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அமௌண்ட்டோட ஃபார்முலா வந்து P+I இல்லையா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபலோட ஆட் பண்ணால் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த கொஷனும். ஓகேவா? அதில் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டு அமௌண்ட் டு பி பெய்டு அந்த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் A = P+Iல இந்த ஐயோட கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 மாடலுமே நம்ம இப்போ போட்டோம் இல்லையா, செகண்ட் கொஷின் அதே மாடல் தான். ஓகேவா? ஸோ இந்த 2 மாடலுமே வந்து ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். ஷீலா ஹாஸ் பெய்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் on a certain sum of 4 years at 9.5% per annum is 21,280 rupees. Find the sum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொஷினில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் n கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கு இந்த 4 இயர்ஸில் 9.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் வந்து ஃபைண்ட் த சம், அதாவது பிரின்சிபலை தான் நம்மளை கேட்குறாங்க. சம்னா பிரின்சிபல் தானே. ஸோ பிரின்சிபல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுலேயும் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தேவையான என் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் I = PNR/100ல் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க
பாருங்கள் 21,218 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பி பிரின்சிபல் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க, சம் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ பியை வந்து அப்படியே வச்சிடலாம். இன்ட்டு என் என்ன 4. ஓகேவா? ஸோ எனக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இன்ட்டு ஆர் வந்து 9.5. ஸோ 9.5 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் டிவைடட் பை 100. ஓகே. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து பி மட்டும் தான் தேவை இல்லையா? ஸோ பி மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், மற்றது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ பி மட்டும் இங்கே இருக்கட்டும். ஸோ இந்த 21,280 rupees அப்படியே இருக்கும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது அந்த சைடு, இந்த சைடு வந்தால் நியூமரேட்டரில் வந்துடும். இங்கே மேலே இருக்கிறது வந்து நியூமரேட்டரில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் டினாமினேட்டரில் வந்துடும் இல்லையா? ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள். 1 4 is 4, 25 4s are வந்து 100 இல்லையா? நெக்ஸ்ட்டு 9.5லேருந்து 25 வந்து கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 19 5s are நம்மளுக்கு வந்து 95 இல்லையா? இங்கே பாயிண்ட் இருக்கிறதால அது 1.5 ஆகிடும். 5 5s are 25. ஓகே. நெக்ஸ்ட்டு 21,280 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1.9ஆல் வந்து அதை டிவைட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஆன்சர் வந்து 56,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ rupees 56,000. ஸோ பிரின்சிபல் வந்து 56,000. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். ஓகே. இப்போ இந்த தேர்ட் கொஷின் மாடலே வந்து ப்ராக்டிஸ் கொஷின் 5 கொடுத்துருக்கான் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க 750 rupees அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் n வந்து 2 yearsன்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சம், அதாவது பிரின்சிபல் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐக்கு பதிலாக வந்து 750 சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. என்க்கு பதிலாக 2, ஆர்க்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பி கண்டுபிடிங்க. இப்போ தேர்ட் சம்மில் போட்டோம் இல்லையா? அதே மாடலில் போடுங்க இந்த சம்மை. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். சதீஷ் borrowed rupees 52,000 from a money lender at a particular rate of simple interest. After 4 years, he paid rupees 79,040 to settle his debt. At what rate of interest he borrowed money அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சதீஷ் வந்து பாரோ பண்ண மணி அமௌண்ட் வந்து பிரின்சிபலாக எடுத்துக்கணும் இல்லையா? எப்பயுமே ஒருத்தர் வாங்கின கடனை தான் நம்ம பிரின்சிபல்னு சொல்லிடுவோம், இல்லைனா சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 52,000. ஓகேவா? அதனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க, ஆர் பர்சன்டேஜ் தான் நம்மளை கேட்குறாங்க. ஓகே. 4 yearsக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் வந்து 4 yearsன்னு எடுத்துக்கணும். 4 yearsக்கு அப்புறம் அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் செட்டில் பண்ணுறாரு அப்படின்னா 79,040 rupees அமௌண்ட்டு ஏன்றது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஏ கிடைக்கும், அதில் அமௌண்ட்டு கிடைக்கும். அதாவது ஸோ அமௌண்ட்டுன்றது என்ன? நம்ம வாங்கின கடன் பிரின்சிபலோட எத்தனை இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வந்து கொடுக்கணுமோ அத்தனை வருஷம் கழிச்சு, இதில் 4 yearsன்றதால 4 years கழிச்சு நம்ம கொடுக்க போகிற இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து, நம்ம வாங்கின கடனோட 4 yearsக்கான இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து கொடுக்குறதா வந்து அமௌண்ட் இல்லையா? ஸோ 4 years கழிச்சு அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 79,040 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட்டுக்கு பதிலாக 79,040 rupeesன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அவர் வாங்கின பிரின்சிபல் எவ்வளோ? 52,000. அவர் வாங்கின கடன் வந்து 52,000 ப்ளஸ் இதில் ஐ தான் நம்மளுக்கு தெரியாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐ தெரியாது. ஸோ ஐனே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 50,000 இந்த சைடு கொண்டு வந்தோன்னா 79,040 rupees மைனஸ் 52,000 கிடச்சிரும் இல்லையா? இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 27,040 rupees. ஓகே. ஸோ அவங்களோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 27,040 rupees. ஓகே. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதி நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட போகிறேன். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 27,040 rupees இஸ் ஈக்குவல் டு பி பிரின்சிபல் எவ்வளோ நம்மளுக்கு 52,000. இது எல்லாமே தெரியும் இல்லையா? அடுத்து என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4. ஓகே. நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தான் கேட்குறாங்க. ஸோ ஆர் ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? டிவைடட் பை 100. ஓகே. ஸோ இதில் எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இதை வந்து இந்த ஃபுல் நம்பர்ஸையும் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைடில் மீதி இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தமாக கூட கேன்சல் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் பாருங்கள், இந்த 00க்கும் இந்த 00 கேன்சல் ஆகிடுது இல்லையா? ஸோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நான் ரைட் சைடில் கொண்டு வரேன் பாருங்கள். ஆல்ரெடி வந்து 27,040 rupees இருக்குது இல்லையா? இந்த 520யும் 4 இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து நியூமரேட்டர் இருக்குது. இது இந்த சைடு வந்ததுன்னா டினாமினேட்டரில் வந்துடும், லெஃப்ட் சைடில் வந்தால். ஸோ டிவைடட் பை 520 by into 4. ஓகே. ஸோ இதில் எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும் இல்லையா?
4 டேபிளில் நான் கேன்சல் பண்ணுறேன். 1 4 is 4, 6 4s are 24, பேலன்ஸ் 3, 7 4s are 28, பேலன்ஸ் 2, 6 4s are 24. நெக்ஸ்ட்டு 52வையும் 676ஐயும் வந்து கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 26 2s are வந்து 52, 3 2s are 6, 3 2s are 6, 8 2s are 16. ஓகே, 13 2s are வந்து 26, 1 2 is 2, 6 2s are 12, 9 2s are 18, 1 13 is 13, 13 6 are வந்து 13 13s are வந்து 169. ஓகே, ஸோ ஆன்சர் பேலன்ஸ் வந்து இங்கே 13 தான் கிடைக்குது. ஓகேவா? லெஃப்ட் சைடில் இந்த சைடு என்ன இருக்குது நம்மளுக்கு? ஆல்ரெடி ஆர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 13. ஆர்ன்றது என்ன? நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 13%. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 13%. ஓகே, ஃபஸ்ட்டு சம்மில் வந்து டேரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. செகண்ட் சம்மில் டேரெக்டாக வந்து அமௌண்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அமௌண்ட்டு போட்டோம். தேர்ட் சம்மில் வந்து எண்ணு ஆறு எல்லாமே கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு பிரின்சிபல் நம்மளை கேட்டிருந்தாங்க. இந்த ஃபோர்த்து சம்மில் பாருங்கள், அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதிலேருந்து நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஃபோர்த்து கொஷின் மாடல்லையே நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, பாருங்கள், P6 P7 சொல்லிட்டு 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுலேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின்லேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R% தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின்லேயும் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் கொஷின் 6ல் பாருங்கள், பிரின்சிபல் வந்து 2000 கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஐ வந்து 200ன்னு கொடுத்துருக்காங்க, 1 இயருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ போன சம்மில் வந்து அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்க, அதிலேருந்து வந்து நம்ம ஐயை கண்டுபிடிச்சி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில். ஓகேவா? இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 200ன்னு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100ல் வந்து டைரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க, பி பிரின்சிபல் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் n சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, டைரெக்டாக ஆரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட்லாம் இங்கே கொடுக்கல, அதனால் நீங்கள் அந்தலாம் வந்து போட்டுட்ருக்க தேவையில்ல. ப்ராக்டிஸ் கொஷின் 7ல் பாருங்கள், பி வந்து 8500 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் n வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் செட்டில் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு, 11,050 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே அந்த ஏ ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். A is equal to P plus I ஃபார்முலாவில் பியை சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க, ஏவும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிங்க. ஓகேவா? நான் இப்போ சொல்லிக் கொடுத்து இல்லையா ஃபோர்த்து சம், அந்த மாடல் தான். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் கொஷின் 6ல் வந்து டேரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடுங்க. 7லேருந்து அமௌண்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போய்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். இன் வாட் டைம் வில் ₹16,500 amount to 22,935 at 13% per annum அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளோ டைம் மீன்ஸ் எத்தனை இயர்ஸில் இல்லை எத்தனை மந்தில் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ எவ்வளோ நாளில் இந்த அமௌண்ட்டு 16,500 வந்து 22,935 ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது 16,500ன்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கின கடன் பிரின்சிபல், அது வந்து எப்போ வந்து இவ்வளோ கடன் ஆகும், இவ்வளோ ருப்பீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இதை வந்து அமௌண்ட். ஓகேவா? அதாவது இந்த பிரின்சிபல் கூட நம்ம இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து லாஸ்ட்டாக கொடுப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் இது. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் நம்ம வாங்கின கடனை கொடுத்துட்டாங்க, லாஸ்ட்டாக நம்ம அடைக்க வேண்டிய அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆரும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட கேட்குறது வந்து டைம் மீன்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா டேரெக்டாக எழுதிடலாம். ஆனால் டேரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கு பதிலாக அமௌண்ட் இருக்குது. அதனால் அதுக்கு கொஷனில் வந்து அமௌண்ட்டு கொடுத்துருந்தாவே அந்த ஃபார்முலாவை எழுதி அதிலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பிரின்சிபலோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பிரின்சிபல் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ தெரிஞ்சதெல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அமௌண்ட் வந்து 22,935 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து 16,500 ப்ளஸ் ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 22,935ல் இந்த 16,500 இந்த சைடு வந்துடும் இல்லையா, மைனஸில் இஸ் ஈக்குவல் டு ஐ. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6,435 rupees கிடைக்கும்.
ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐ வந்து நம்மளுக்கு எப்படின்னா 6435 ருபீஸ். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை நம்ம எழுதணும். ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 6435. Pன்றது என்ன பிரின்சிபல் 16,500 இன்டூ என் நம்பர் ஆஃப் இயர்ஸை நம்மளுக்கு தேவை இல்லையா? ஸோ என்னை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். இன்டூ ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 13% கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100 இருக்குது. ஓகே, ஸோ இதில் இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என் தான் தேவைன்றதால இந்த என் மட்டும் அந்த சைடு இருக்கட்டும், பேலன்ஸ் இருக்கிறத இந்த சைடு கொண்டு வந்துடலாம் லெஃப்ட் சைடில். ஓகே, ஸோ 6435 டிவைடட் பை 165 வந்துடும் இன்ட்டு 13. ஓகே, நியூமரேட்டர் இருக்கிற இந்த 2 நம்பரும் வந்து லெஃப்ட் சைடில் வந்து டினாமினேட்டரில் அந்த மாதிரி கிடச்சிடுது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். கேன்சல் பண்ணுறது எல்லாம் ஈஸி தானே? ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 3 கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 3 years. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அந்த 5th கொஷின் மாடலில் 2 ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரெண்டுத்துலேயுமே வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் என் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே மாதிரி பிரின்சிபல் வந்து கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் லாஸ்ட்டில் நம்ம பே பண்ணுற அமௌண்ட் ஏவும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ P8 P9 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6 பாருங்கள். A sum of ₹48,000 was lent out at a simple interest and at the end of 2 years and 3 months the total amount was 55,560. Find the rate of interest ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாடல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது ஆர் கண்டுபிடிக்கிற மாடல் ஆல்ரெடி பார்த்தோம். ஆனால் இதில் பாருங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years and 3 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் ப்ராப்ளம் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஓகேவா? பிரின்சிபல் வந்து 48,000 இல்லையா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2 years and 3 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 2 years 3 months அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா n is equal to 2 years எடுத்துக்குங்க. 3 monthsன்றது 12 monthsல 3 months வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதில் என்ன எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 3 is 3, 4 3 are 12. ஸோ 2 1/4 எடுத்துக்கணும் நம்பர் ஆஃப் இயர்ஸை. ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து இயர்ஸ்லேயும் மந்த்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேவா? இல்லை சிம்பிளாக வெறும் மந்தில் மட்டும் கொடுத்துருந்தாலும் சரி, மந்தில் கொடுத்துருந்தாவே ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து இந்த மாதிரி மந்தில் கொடுத்துருந்தாவே 12 monthsக்கு 3 அந்த மாதிரி எத்தனை மந்த் கொடுத்துருக்காங்களோ அதை மேலே போட்டுக்கணும், கீழே வந்து 12 போட்டுக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு 12 தானே, அதனால் 12 கீழே போட்டுட்டு எத்தனை மந்த் கொடுத்துருக்காங்களோ அதை மேலே போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, மற்றதெல்லாம் டிட்டோ சேம் தான். நம்ம ஆர் எப்படி கண்டுபிடிப்போமோ அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100 இதான ஃபார்முலா இல்லையா? ஸோ இதில் பாருங்கள் அமௌண்ட் வந்து இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. 2 years 3 monthsக்கு அப்புறம் நம்ம வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைரெக்டாக இங்கே கொடுக்கல, அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட்லேருந்து நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அமௌண்ட்டோட ஃபார்முலா வந்து P+I இல்லையா? ஸோ இதில் என்னென்ன இருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். P வந்து எவ்வளோ 48,000, அமௌண்ட் வந்து 55,560 rupees ப்ளஸ் I. ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐ கண்டுபிடிச்சிடலாம். இதிலேருந்து 55,560, இந்த 48,000 இந்த சைடு வந்துச்சுன்னா -48,000 இல்லையா? ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7,560 rupees கிடைக்கும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 7,560 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 7,560 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ நம்மளுக்கு 48,000 இல்லையா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இன்டூ n வந்து நம்மளுக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது 2 1/4. அதை ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 4s are 8, 8 + 1 வந்து 9, 9/4 கிடைக்கும் இல்லையா? ஸோ எனக்கு பதிலாக 9/4 சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஸோ 9 நியூமரேட்டரில் போட்டுக்கலாம், டினாமினேட்டரில் வந்து 4 கிடைக்கும். இன்டூ ஆர் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆர் அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 100 கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 4 கூட இது கேன்சல் ஆகுது பாருங்கள். 1 4 is 4, 1 4 is 4, 2 4s are 8 is 0. ஓகேவா? ஸோ இந்த சைடு 6 மட்டும் வச்சுக்கலாம், மற்ற நம்பர்ஸ்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 7,560 டிவைடட் பை 120 × 9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 7 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆர் வந்து 7%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%. ஓகேவா? ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டு பிரின்சிபல் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டு இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து
இயர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, மந்த்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயரில் கொடுத்துருக்க 2 அப்படியே வச்சுக்கிட்டு மந்த்தில் கொடுத்ததை என்ன பண்ணணும் அப்படின்னா 12 மந்த்ஸுக்கு எத்தனை மந்த்து கொடுத்துருக்காங்க அதை போட்டுட்டு இந்த மாதிரி கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா அப்படியே இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதி அதை ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணி நம்ம எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஓகேவா? கொஷின் நம்பர் 6 மாடலில் வந்து ப்ராக்டிஸ் கொஷின் 10 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து நம்ம ஐயை கண்டுபிடிச்சிருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஐ கண்டுபிடிச்சிட்டு இங்கே நம்பர் பி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 இயர் 9 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுவீங்க, 1 இயருக்கு 1 போட்டுக்குப்பீங்க. 9 மந்த்ஸ் வந்து மேலே போட்டுக்கணும், கீழே வந்து 12 மந்த்ஸ் போட்டுக்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து 12, அதில் 9 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பாருங்கள் 3 3s are 9, 4 3s are 12ன்னு வருமா, 1 3/4ன்னு கிடைக்குமா மிக்சர் ஃப்ராக்ஷன் நம்மளுக்கு. இதை ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும், 1 4 is 4, 4 + 3 வந்து 7, ஸோ 7/4ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து நம்ம 7/4ன்னு வச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அமௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் என்னென்ன இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 7th கொஷின் பாருங்கள். அ பிரின்சிபல் பிகம்ஸ் ₹10,050 at the rate of interest 10% in 5 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பிரின்சிபல் வந்து என்ன ஆகுதுன்னா ₹10,050 ஆகுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருக்கும்போதும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இருக்கும்போதும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம வந்து 10% இன்ட்ரெஸ்ட்டு போட்டுட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பே பண்ணுறது வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம், அமௌண்ட்டுன்னு எடுத்துப்போம் இல்லையா? ஸோ கொடுத்துக்கிறது வந்து அமௌண்ட். ஓகேவா? நம்மளுக்கு ஏ கொடுத்துட்டாவே நம்ம வந்து ஏவோட ஃபார்முலா எழுதணும்னு சொன்னோம் இல்லையா? ஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே. ஓகே, ஸோ இதில் வந்து ஏவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ என்ன, ₹10,050 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியல, ப்ளஸ் ஐ இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு தெரியல. கரெக்டாக? பியை வந்து பீனே போட்டுக்கிறேன், தெரியலன்றதால ஐயவையும் வந்து ஐனே போட்டுக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு என்னென்னு தெரியல கொஷின்லேருந்து. ஓகேவா? அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த பி வந்து அப்படியே இருக்கட்டும். ஐக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ஐயோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100 தானே. ஸோ ஐக்கு பதிலாக PNR/100 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள், பி இருக்குது, பிரின்சிபல் இருக்குது இல்லையா? ஸோ நான் ரெண்டுத்துக்கும் காமனாக பியை நான் வெளியில் எடுத்துடுறேன். எடுத்துட்டுனா இந்த இடத்துல 1 வந்துடும். இங்கேருந்து நான் பி எடுத்துட்டேன்னா வெறும் NR/100 மட்டும் தான் கிடைக்கும் இல்லையா? ஓகே, அது போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பி நம்மளுக்கு என்னன்னு தெரியல, அதனால் பி அப்படி இருக்கட்டும். 1 ப்ளஸ் என் என்ன நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அடுத்து ஆர் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஆருக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்ட்டு, ஓகேவா, டிவைடட் பை 100 இருக்குது. ஓகே, இப்போ எதனா கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? 1 5 5 is 5, 2 5s are 10. ஸோ உள்ளே என்ன இருக்குது, p இன்ட்டு 1 + 1/2ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு ஹோல் நம்பரையும் ஃப்ராக்ஷனையும் நம்ம எப்படி ஆட் பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? அதாவது 1 + 1/2ஓட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 2 is 2, 2 + 1 வந்து 3, 3/2 கிடைக்கும் இல்லையா? ஸோ p இன்ட்டு 3/2ன்னு இருக்குது. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, ₹10,050 இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பி அமௌண்ட்டு தான் தேவை. அதனால் பியை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த 3/2 இந்த சைடு வந்து என்னவாயிடும், ₹10,050 வந்து 3/2 இந்த சைடு வந்துச்சுன்னா 2/3 ஆகிடும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், ₹6,700 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா ₹6,700. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாடலில் வந்து ப்ராக்டிஸ் கொஷின் 11 கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிரின்சிபல் பிகம்ஸ்ன்னு சொல்லிட்டு அமௌண்ட் ஏ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம எழுதின மாதிரி அமௌண்ட்டோட ஃபார்முலா எழுதி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலாவை அதை சப்ஸ்டியூட் பண்ணி பிரின்சிபலை வந்து கண்டுபிடிச்சிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 8th கொஷின் பாருங்கள். த இன்ட்ரெஸ்ட் ஃபார் அ பிரின்சிபல் ஆஃப் ₹4,500 விச் கிவ்ஸ் அன் அமௌண்ட் ஆஃப் ₹5,000 அட் எண்ட் ஆஃப் சர்டன் பீரியட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் வந்து 4,500 கொடுத்துட்டாங்க. அது சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னா, அதாவது பிரின்சிபலும் அந்த இன்ட்ரெஸ்ட் போடுறோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 5,000 ஆகுது அப்படின்றாங்க. அப்படி ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது டைரக்ட் கொஷின் தான் பாருங்கள். அமௌண்ட்டு கொடுத்தாவே அமௌண்ட் ஃபார்முலா எழுதணும்னு சொன்னோம் இல்லையா? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு P + I இல்லையா? இதில் P வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் 4,500, இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளை கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,000 கொடுத்துருக்காங்க இல்லையா?
4500. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தேவை. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். 5000 இந்த 4500 இந்த சைடு வச்சுட்டா -4500 ஆகிடும். ஸோ 5000ல் 4500 நம்ம மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? நம்மளுக்கு 500 கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 500. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷினு. பிரின்சிபலும் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட் ஃபார்முலாவில் பிரின்சிபலையும் அமௌண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஓகேவா? இந்த 8th கொஷின் மாடலில் ப்ராக்டிஸ் கொஷின் 12 கொடுத்துருக்கான் பாருங்கள். த இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ பிரின்சிபல் ஆஃப்னு சொல்லிட்டு பிரின்சிபல் 7000ம் அமௌண்ட் வந்து 9500ன்னு கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அமௌண்ட்டு ஃபார்முலா வச்சு இந்த கொஷினை சால்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 8th சம் போட்ட மாடலில். ஓகே.